நான் இப்போ சொல்ல போனது ஹவு டு கில் பிக் ராட். வாங்க பார்க்கலாம். கிட்ட அதோட சுத்தத்தை பாருங்க. அதோட பாருங்க. சவுண்டோட அதை நாங்கள் இப்போ கொல்ல போகிறோம். அது கடைசியாக அது எங்கள்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, என்னை கொல்லாதீங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லுது. பட் இருந்தாலும் நாங்கள் விட போகிறது சத்தத்தை பாருங்க. லைட்டாக சீண்டுறா எப்படி கத்துறது பாருங்க. அந்த கம்பிக்குள்ள வச்சு சுந்தரா டிராவல்ஸில் எலி பல்ல கம்பிக்கிற மாதிரி காமிக்கிறான். வாயை காமிக்கிறான். அப்படி திரும்பி அப்படி தூக்கம் கையை வாயை காமிக்கும். நம்ம இது டிஃப்ரெண்டா பண்ணுவோம். மணிண்டா மணி ஹேர் ஸ்ப்ரே எடுத்துட்டோம். தண்ணியில் ஒண்டி ஒன்றா டீசெண்டா இருக்கா. இப்போ இந்த பெருச்சாலியை கொல்ல போறோம். அது எப்படி கொல்ல போறோம்னா, தண்ணிக்குள்ள வச்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செத்துரும். ஏன்னா ஏற்கனவே நான் இதே மாதிரி ஒரு கீரியை மங்கூஸை மங்கி பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு பெருச்சாலி இப்போது உயிரோட போகிறது. இதோ பாருங்கள் இந்த அருமையான காட்சி. தம்பி அருமையான காட்சி. நீ ஒன்றும் பேசாத. எலிக்கு அருமையான காட்சி. குளிப்பாட்ட போகிறோம். அவ்வளோதான். அதோட ஆட்டம் முடிவுடைய நேரம். அது தண்ணிக்குள்ளே நின்று கொண்டு இருக்கும் நேரம். உயிரின் உச்சக்கட்ட போராட்டம். இதோ தண்ணியின் ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கிறது. தண்ணியில போட்டு அடங்கின பின்னாடி கொஞ்சம் பாஸ் பண்ணு. அநேகமாக இது இறந்து விட்டது என்று நினைக்கிறேன். இறந்து விட்டது. முடிந்தது. பெருச்சாலி அநேகமாக செத்துவிட்ட காட்சியை பார்க்க அனைவரும் அவருடன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு செக்கப், ஒரு குச்சி எடுங்க. சாமர்த்தியமாக உயிரோடு இருக்கிறது. வாட்ட பெருச்சாலி என்று அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும். உயிருடன் இருக்கிறது. டாக்டர் இதுக்கு பல்ஸ் ரீடிங் குறையுது டாக்டர். சரி இருங்க, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா டாக்டர்? நான் வேறு தலையில கேமரா எடுத்து விட்டேன். டாக்டர் பல்ஸ் குறையுது டாக்டர். டாக்டர் எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கு பார்த்தீங்களா? விட்டது. இறந்த பெருச்சாலியை பொழைக்க வைத்த டாக்டர் டிவினியன் அவர்கள் வாழ்க. இதோ பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்போது உயிரோடு தான் இருக்கிறது. எகிர்கிறது. இறந்த பெருச்சாலி உயிரோடு டிவினியன் மறு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. சாகும் வரை தண்ணியில் இருக்குமாறு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. அது அநேகமாக இந்த தடவை இறந்து விடும் என்று நினைக்கிறேன். பாவம் தன் உயிரை காப்பாற்ற போராடுகிறது. டாக்டரை மாதிரி எனக்குன்னு சுயமரியாதை இருக்கு. நான் சாவ போறேன். என்ன மன்னிச்சிருக்கு. லாஸ்ட் மீட் ஆஃப் த பிக் ராட். தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய நேரம் முடித்து விட்டது என்று இன்னொன்று போன வாயை பிறந்தபடியே செத்து கொண்டிருக்கிறது. அநேகமாக இறந்து விட்டது என்று நினைக்கிறேன். பாவம் இந்த ரேட்டின் உயிரை ஸ்லோ மோஷனில் இறந்தது. ஸ்லோ மோஷன். இதற்காக நாம் அனைவரும் ஒரு மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கோ. உயிருடன் இருக்கிறது. இறந்து விட்டது என்று நினைக்கிறேன். பாவம். இன்னும் உயிர் இருப்பது குறிப்பிடத்தக்க. தன் வாழ்க்கை கெட்டி என்பதை ப்ரூவ் பண்ணி டாக்டர் இன்னொரு வாட்டி உயிர் காப்பாற்றுவோம் டாக்டர். என்ன சார்? என்ன பெருச்சாலி சார்? லேடி பெருச்சாலி என்பதை மறுபடியும் உயிர் தேகத்தை காப்பாற்ற பார்க்கிறார் டாக்டர்.
ஒழுங்கா எடுக்க அங்கே இதை பார்த்துட்டு எடு. கடமை இங்கே எடுக்குவோம். பல்ஸ் குறையுது. குலைக்க வாய்ப்பு இல்லை. ஹார்ட் ரீடிங் முழுசா நின்றுச்சு. போதும் விட்டுருங்க. நாட்டம் அடிக்கிறது. நான் சொல்ற மாதிரி சரி கடைசியா. சாரி நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம். சாரி நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம். இதை காப்பாற்றவே முடியல. God is great. இப்படிக்கு இதோட வாழ்க்கை கடவுள் கிடையாது. வணக்கம். பாஸ் பண்ணி இறந்து விட்டது என்று நினைக்கிறேன். அநேகமாக காப்பாற்ற முடியாது. நெஞ்சில் ப்ரோக் பண்ணிக்கிறேன். சரி போதும். ரெண்டாவது வீடியோ ஒரே வீடியோவா? ஒரே வீடியோ தான். டடன் 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 டன். டாக்டர்